பேக் பெயின்ல ரொம்ப அவதிப்படுறீங்களா? அப்படின்னா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபிளெக்சிபிலிட்டியே இல்லாம உங்களோட பேக் மசில் இருக்கா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுல பேசிக்கா ஒரு 3 ஸ்ட்ரெச்சிங் நான் சொல்ல போறேன். இதை டெய்லி நீங்க பண்ணுங்க ஒர்க் அவுட்க்கு அப்புறம். கண்டிப்பா உங்களோட பேக் ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். முக்கியமா நான் சொல்ல போற விஷயம், உங்களுக்கு பேக் இன்ஜுரி இருக்கு, மைனர் மேஜர் இன்ஜுரி எது வேணாலும் இருக்கு அப்படின்னாக்க உங்களோட டாக்டர் அப்படின்னா பிசியோட சஜஷன் படி கேளுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேசிக்கா 3 ஸ்ட்ரெச்சிங் சொல்றேன். நான் நிறைய இருக்கு. ஸ்ட்ரெச்சிங்கை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ நம்ம அடுத்தது அப்லோட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பேசிக் ஒரு 3 ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க மேட்ல ஃப்ரண்ட் சைட்ல படுத்துக்குங்க. உங்களோட கையை செஸ்ட்டுக்கு சைட்ல வச்சுட்டு கோப்ரா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்லோவா ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ் மேல ஒரு கவுண்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 கவுண்டிங் வைங்க. இல்லை மொபைல்ல கூட நீங்க டைமர் செட் பண்ணிக்கலாம். ஒரு 15 கவுண்ட்க்கு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு 15 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 20 to 30 செகண்ட் ரெஸ்ட். திரும்பவும் ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு திரும்பவும் ரிலாக்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 3 செட்ஸ் கோப்ரா ஸ்ட்ரெச் பண்ணணும். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க ஃபேஸை ஃப்ரண்ட் சைட்ல வச்சுங்க. உங்களோட லெக் இருக்கு இல்லையா, ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி பக்கவாட்டில் வச்சுக்கிட்டு லெக்ல கொஞ்சம் கேப் இருக்கணும். ஓகேவா? கொஞ்சம் கேப். உங்களோட கைப்பகுதியை கீழே வச்சுட்டு உங்களோட இடுப்பு இருக்கு இல்லையா, இந்த இடுப்பு பகுதியை அப் பண்ணுங்க. பிரிட்ஜ் ஹோல்ட் ஒர்க் அவுட் முடிஞ்ச வரைக்கும் மேல் நோக்கி தூக்கி வைங்க. ஹோல்டு ஹோல்டு ஹோல்டு. ஒரு 30 கவுண்ட் பண்ணுங்க. மொபைல்ல டைமர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஒரு 30 கவுண்ட் ரிலாக்ஸ். அப்புறம் திரும்ப ஒரு 30 கவுண்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். ஓகேவா? ஒரு 30 கவுண்ட் நீங்க ஹோல்டு தான் பண்ணணும், ரெப்பிடேஷன் எடுக்க தேவையில்லை. இது முடிச்சுட்டு மூணாவதா பாத்தீங்கன்னா சேம் பொசிஷன்ல உங்களோட நீஸ் இருக்கு இல்லையா, மூட்டு பகுதி ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி இந்த அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேஸை மேல் நோக்கி வைங்க. ரொட்டேட், ஜஸ்ட் ரொட்டேட். சில பேர் வந்து இந்த பொசிஷன்ல பண்ணுவாங்க, இப்படி உட்காந்து. அந்த தப்பு பண்ணாம ஜஸ்ட் உங்களோட பேக் ஸ்பெயின் இருக்கு இல்லையா, அதை ரொட்டேட் பண்ணுங்க. ஃபேஸ் கீழே வச்சீங்கன்னா செட் ஆகாது, அதனால மேல் நோக்கி வைங்க. ஒரு 20 ரோலிங் பண்ணணும். அப்புறம் ரிலாக்ஸ். திரும்பவும் ஒரு 20 ரோலிங். இது வந்து ஒரு பேசிக் ஸ்டெப் தான். இது நீங்க டெய்லி பண்ணீங்களா உங்களோட பேக் ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க.